வெல்கம் டு லோலிட்டா புலவா சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், கிச்சனு ஃபுல் க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீனிங் ஒர்க் பார்க்க போகிறேன். ஏன்னா போன வாரம் எங்கள் அக்கா ஒரு வேலை பார்த்துட்டா. நான் அதுக்கு முந்தின வாரம் வந்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். என்ன பண்ணேன்னா சண்டே அப்போது வீட்டில் மீன் பொரிக்கிறதுக்காக மீன் பொரிச்சிட்டு இருந்தேன். அதை மறந்துட்டு கேஸ் ஆஃப் ஆன் பண்ணாமல் வந்துட்டா. அது அந்த சட்டியே எரிஞ்சு போச்சு. அப்படியே டைல்ஸ்லலாம் அப்படி ஒட்டிடுச்சு. சரி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனில் உள்ள ஃபுல்லாக உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். காலைல ஒரு 10:30 போல் ஆரம்பித்தேன். அது முடிக்கிறதுக்கு 2:30 போல் ஆகிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிச்சனில் உள்ள சிங்கில் உள்ள ஜாம் தான் ஃபுல்லாக கிளியர் பண்ணேன். நிறைய ஜாமாச்சு. காலையில் லஞ்ச் பாக்ஸு, டிஃபன் சாப்பிட்டது எல்லாமே பேஞ்சா எல்லாத்தையும் ஒரு எதிரே க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த கவுண்டர் டாப்பில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஒவ்வொரு டப்பாவும் தேவையில்லாமலாம் இருந்துச்சா, சரி எடுத்து அதை க்ளீன் பண்ணலான்னு ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சேன். நான் எப்போவுமே வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அதை எடுத்து ஓரமாக வச்சாச்சு. என்னென்ன பொருள் இருக்குங்கிறத ஒவ்வொன்றும் இனிமேல் தான் எடுத்து பார்க்கணும். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது எமர்ஜென்சிக்கு இல்லாத பொருள் போயிடுதா, அப்போ போய் கடையில் வேண்டுறது 5 ரூபா 10 ரூபான்னு ஒரு டப்பாவில் வாங்கி வச்சுட்டு வந்து வச்சுக்கிறதா, அது அப்படியே ஒரு ஒயர் கூடையில் போட்டு வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். எந்தெந்த பொருள் எது எதில் இருக்குதுன்னு தெரியல. எங்கள் கிச்சன் வந்து குட்டியாக தான் இருக்கும், ஸ்பேஸ் நிறைய கிடையாது. நான் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஒரு சில நாளில் நான் கிச்சன் க்ளீன் பண்ணுவேன், ஒரு சில நாளில் அக்கா பண்ணுவாள். இன்றைக்கி நான் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், எந்த ஒர்க் இல்லை. சரி இதை பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலான்னு கிளம்பி வந்தாச்சு. எந்தெந்த பொருள் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, இனிமேல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். வாங்க எந்தெந்த பொருள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ரேக்கில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு எண்ணெய் பிஸ்காக இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் பொருளாக இருக்குன்ட்டு. ஓரளவு எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பொழிச்சிட்டு ஓரளவு எடுத்து வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபை தான் க்ளீன் பண்ணேன். செல்ஃபில் ரொம்ப அழுக்காக இருந்துச்சா, எண்ணெய் பசையாக இருந்துச்சு. என்ன தான் டப்பா மாற்றி வச்சாலும் அது எப்படி லீக் ஆகுது ஏன்னே தெரில. அது எதுக்கோ ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பத்திரமும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. எடுக்கும் போது ஈஸியாக பண்ணி முடிச்சாலும் நினச்சேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. எப்படா முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. நான் கேமரா பிடிக்க யாருமே இல்லையா, சரி ஓகே நம்மளே தான் கேமரா பிடிச்சிக்கணும். ஆனால் நானே கேமரா வந்து ஒரு செல்ஃபில் வந்து அட்டாச் பண்ணி கிச்சனுக்கு மேலே அந்த ஜன்னல் சைடில் ஃபோனும் வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளீனிங் ஒர்க்கு தான் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருக்க ஆள் இல்லையாச்சும் ஓகே, நான் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன தான் சுத்தம் பண்ணாலும் கிச்சன் வந்து இப்போது நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் எங்கள் அக்கா எதாவது சமைச்சானா திரும்பி எந்தெந்த இடத்துலேருந்து வேறு எடுத்து வச்சோன்னா அந்த இடத்துல இருக்காது, அப்படியே இடத்த மாற்றி வச்சுருவா. எதுவுமே சொல்ல முடியாது, திட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. நான் ஓரளவு நல்லா தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து என்னென்னா ஈவினிங்குள்ளேயே எங்கள் அக்கா வந்து அதை கலைச்சிட்டா. ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுட்டு காலையிலே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பொருளை வந்து எடுத்து வைக்காமல் இருந்துச்சா, அதுவும் சேர்த்து ஒன்றா கொட்டி வச்சாச்சு. ஒரு சிலதுக்கு பாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சா, பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எப்படி எடுத்து வச்சு ஓரளவு ஃபுல்லுமே பிளாஸ்டிக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதிகமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து ரிச் கிடையாதுல்ல, நார்மல் தான். சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிற பாக்ஸ்லாம் அப்படி இது பண்ணி வச்சாச்சு. பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் எழுதி வச்சுட்டா. ஏன் எழுதி வச்சேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு நாள் நானும் எங்கள் அக்காவும் வெளில போயிட்டோம். அப்போ வந்து சமைக்கிறதுக்கு என் தங்கச்சிக்கு வந்து சாம்பாருக்கு எந்தெந்த பொருள்னு தெரியல அவருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, டீ தூள் எடுத்து கொட்டிட்டா சாம்பாரில். ஸோ அந்தமாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றனால என் தங்கச்சிக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் பேர் எழுதி வச்சிட்டோம். நம்ம கால் பண்ணி சொன்னால் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கூட நம்ம சொல்லிடலாம்ல. சோம்புன்னு எழுதி வச்சுருக்கேன், ஜீரகம்னு எழுதி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டு பண்ணு. அந்த பொருளுக்கு பேர் வச்சுட்டா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு ஸ்கெட்ச் எடுத்து எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டா அது எதுவும் அலையில, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வாங்க க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் இருக்குன்னு பார்ப்போம்.
பொருளாக எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சாச்சு. மீதம் உள்ள பாக்ஸில் வந்து எடுத்து கழுவி வச்சுட்டா மிச்சம் எதுக்கும் அது ஒன்று யூஸ் ஆகுன்ட்டாக கழுவுறதுக்கு போட்டாச்சு. நான் கழுவுற வீடியோலாம் நான் எடுக்கல, என்னால் கேமரா செட் பண்ணி வச்சு எடுக்க முடியல, அதனால் நார்மலாக எடுத்து விட்டுட்டேன். எல்லாமே ஓரளவு பிளாஸ்டிக் வந்து பாதி ஒழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 2 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒன்று ப்ளூ கலரு ஒன்று க்ரீன் கலரு. இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா அந்த பட்டை வகையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சோண்டு தேன் மட்டும் ஒளி வச்சு நான் மட்டும் குடிச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் நான் ஓரளவு போன வாரமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எதனால் மறுபடியும் க்ளீன் பண்ணுறேன்னா எங்கள் அக்கா அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னால, அதனால் போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெரிய சம்பளத்தில் என்னென்ன குடிச்சா இந்த பருப்பு, ஜீனி, கொஞ்சமாக பச்சரிசி. இதில் பச்சரிசி இருக்குது, இன்றைக்கி தான் நான் பார்த்தேனே அதில் பச்சரிசி இருக்குங்கிறது. பச்சரிசி இருந்துச்சு, அப்புறம் ஜீனி இருந்துச்சு, அப்புறம் வந்து அந்த கோழிக்கு ஒன்று போடுவாங்க, அது பேர் ஏதோ ஒரு அரிசி சொன்னாங்க, அந்த அரிசி இருந்துச்சு. சரி திரும்பி மறுபடியும் எல்லாத்தையும் அதே இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சு. எல்லாம் கழுவிட்டேன், நான் கழுவிட்டு தொடச்சா எடுத்து வச்சுருக்கேன். நான் கழுவுறது வீடியோ எடுக்கல. அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவு 2 ஸ்லாப் போடுறது வந்து ஓரளவு நீட் படுத்திட்டேன். இது கொஞ்ச நாள் நாங்கள் வாங்கின ஷாம்பு வந்து தீர்ந்துச்சு. அப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்ததெல்லாம் அது ஸ்டாக்கில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு 10-15 ஷாம்பு போல் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அடிக்கடி போய் வாங்க முடியாதுன்றனால நம்ம அடிக்கடி குளிக்க போகிறப்ப தான் நமக்கு வந்து ஷாம்பு இல்லைங்கிறதே ஞாபகம் வரும். சரி அப்படி இருக்கக்கூடாதுன்றனால ஷாம்புலாம் வாங்கிட்டு வந்து அது பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இதில் மாதிரிலாம் வந்து வேலை பார்ப்பீங்களா? பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஏஜ் வந்து 22 தான் ஆகுது. இது நான் மேனேஜ் பண்ணி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. பட் அது பிடிச்சி எனக்கு பிடிக்கும். சோஷியல் மீடியாவில் உள்ளது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஜில் இருக்கேன், அதில் வந்து 50K இருக்கேன். ஒரு அந்தந்த பொருள் வந்து மிச்சம் வந்து இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். அந்தந்த பொருள் வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சு மிளகா வந்து ஒன்று காரமாக இருந்துச்சு. அதை நாங்கள் அரைக்கும் போது எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லிட்டாங்க, அது வேண்டாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ தேவையில்லாத ஒரு எல்லாத்தையும் எடுத்து ஒரு குண்டாவில் கொட்டி போய் அங்கே வந்து டிச்சில் எதுவும் போட்டுட்டு வந்தாச்சு. தண்ணியில் கலந்து டிச்சில் ஊற்றிட்டு வந்துட்டேன். அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 2 செல்ஃபில் க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், செல்ஃப் வந்து நீட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் நான் போடலை. அது எப்படியோ அழுக்காக தானே ஆக போகுதுன்னு அதெல்லாம் நான் போடலை. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேஸு மிக்ஸி இதெல்லாம் துடைக்க போகிறோம். இந்த வேலை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அப்படின்னு என்ன பண்ணால் எப்போ க்ளீன் பண்ணாலும் 2 பக்கம் டைல்ஸில் யூஸ் பண்ணுறது மட்டும் அழகாக க்ளீன் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதில் உள்ள எண்ணெயோட ஆவிலாம் அதில் பட்டு அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக போய்ட்டு அதை யாரும் க்ளீன் பண்ண மாட்டுறாங்க. அது திரும்பி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் அழகாக நீட்டாக துடைச்சி எடுத்தாச்சு. துடைக்கும் போது வரல தான் ஆல்ரெடி போன வீக் வந்து நான் க்ளீன் பண்ணேன்னு சொன்னால, அப்போ வந்து அதுக்குள்ளே அந்த ஜாமான் இருக்கிற நார் வச்சு நான் க்ளீன் பண்ணேன். ஓரளவு இந்த இதெல்லாம் போயிட்டு பிசு பிசு தன்மைலாம். இது வந்து எனக்கு கிச்சனில் ரொம்ப நாளாக செடி வைக்கணும் ஒரு ஆசை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வச்சுருக்கேன். அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அழகுக்கு. எங்கள் கிச்சனை ஸ்பேஸோட வந்து கம்மிம்மா, அதனால் எதுவும் வைக்கவே முடியல. பொருளை வைக்க மிக்ஸி ஒரு பக்கம் மிக்ஸி இருக்குது, ஒரு பக்கம் கரண்ட் அடுப்பு இருக்குது, ஒரு பக்கம் கேஸ் இருக்குது. இப்போ சமைச்சது போக மிச்சம் பாத்திரத்தில் அடியில் வச்சாச்சு. அப்புறம் சமைச்சிட்டு இருக்கிற பொருளை வந்து பக்கத்தில் வச்சு இதுதான் கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு அழகுக்கு உள்ள செடி எதுவுமே என்னால் வைக்கவே எனக்கு வாங்கணும் ஒரு ஆசை. கண்டிப்பாக வாங்கி வைக்கிறேன். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதில் வெயிட் பண்ணுங்கள். கிச்சனை ஃபுல்லாக அழகாக நீட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அழகாக இருக்குது. இது அப்படியே நைட்டு இது அப்படியே ப்ராப்பராக இருக்காது, அப்படியே கழிச்சிருவாங்க. அதுக்குன்னு ஓரளவு நார்மலாக தான் பண்ணேன். என் மனசாட்சி படி நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரி அடுத்து கீழே தரையெல்லாம் அப்படியே மாப்பெலாம் போட்டுட்டு வேலையை முடிச்சிடணும்.
நான் க்ளீன் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஃபுல் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.